இடைநிலை ஆசிரியர் நியமனத் தேர்வு, தகுதி தேர்வு, டிஆர்பி, செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம். இது பார்த்தா மற்ற எக்ஸாமுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். புக்கிலேருந்து தான் கொஸ்டின் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். புவியியல் கொள்குறி வகை வினா விடைகள் இதில் 100 போட்டிருக்கேன். தொடர்ச்சியாக வரும் பாருங்கள். புக் பேக்கில் உள்ளது, இன்சைடில் உள்ளதெல்லாம் போட்டிருக்கேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. மக்கள் தொகை பற்றி புள்ளியியல் விவரக் கல்வி டேஷ் ஆகும். மக்கள் தொகையியல். விலை மதிப்புமிக்க கனிமங்கள் மற்றும் பிற புவி அமைப்பியல் கனிமங்கள் சுரங்கங்களிலிருந்து வெட்டி எடுப்பது டேஷ் ஆகும். சுரங்கவியல். பொருளாதார நடவடிக்கையில் இரண்டாம் நிலை தொழிலில் மூலப்பொருள்களிலிருந்து உற்பத்தி செய்யப்படுவன முடிக்கப்பட்ட பொருள்கள். வளிமண்டலத்தில் உள்ள பசுமை குடில் வாயுக்கள் படிப்படியாக அதிகரிக்கும் புவி வெப்பத்தை டேஷ் என்கிறோம். புவி வெப்பமயமாதல். 20ஆம் நூற்றாண்டின் தலைப்பரப்பு அளவிடுதலின் புதிய நிலை செயற்கைக்கோள் பதிமங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள அறிக்கைகளை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஏவும் ஆறும் சரி. ஏ என்பது ஆறின் சரியான விளக்கமாகும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள அறிக்கைகளை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. பின்வருவனவற்றை பொறுத்துக. ஒலிபெருக்கி. ஒலி மாசுறுதல். ரியோ டி ஜெனீரோ, பிரேசில். புலி உச்சி மாநாடு. சிலுவை வடிவ குடியிருப்புகள். டி வடிவ குடியிருப்பு. இயற்கை பேரிடர். தள்ளு காரணிகள். சிறந்த வாழும் சூழல். இழு காரணிகள். தீர்ப்பு காரணி. நில வரைபட திறன்கள். ஒரு திரைப்படத்தின் கருத்து அல்லது நோக்கத்தை குறிப்பிடுவது தலைப்பு. திரை வரைபடத்தில் உறுதியான கருத்தை வெளிப்படுத்துவதற்கு பயன்படும் நிரந்தர குறியீடுகள் முறை குறியீடுகள். மிக பரந்த நிலப்பரப்பில் குறைந்த விவரத்தை தரக்கூடிய நிலை வரைபடம் சில அளவை நிலப்படம். சிறிய அளவை நில வரைபடம். மிக பரந்த நிலப்பரப்பில் குறைந்த விவரத்தை தரக்கூடிய நில வரைபடம் சிறிய அளவை நில வரைபடம். உலக அமைவிடத்தை கண்டறியும் தொகுதியில் GPS பயன்படுத்தும் செயற்கைக்கோள்கள். உலக அமைவிடத்தை கண்டறியும் தொகுதியில் GPS பயன்படுத்தப்படும் செயற்கைக்கோள் 24. பின்வருவனவற்றை கருத்தில் கொண்டு சரியான தீர்வை தேர்வு செய்யவும். கூற்று ஏ. காரணம் ஆர். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆனால் ஆர் ஆனது ஏவிற்கு சரியான விளக்கம் அல்ல. பின்வருவனவற்றை கருத்தில் கொண்டு சரியான தீர்வை தேர்வு செய்யவும். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆனால் ஆர் ஆனது ஏவிற்கு சரியான விளக்கம் அல்ல. பின்வருவனவற்றை பொறுத்துக. நில வரைபடங்கள் உருவாக்கும் அமெரிக்க ஐக்கிய நாடுகள். கருத்துசார் வரைபடம் ஜியாய்டு. புவியின் வடிவம் இன்மார்சாட். செயற்கைக்கோள் அரசியல் வரைபடம் நவ்ஸ்டார். நில வரைபட கலையியல். பேரிடர் மேலாண்மை. பேரிடரை எதிர்கொள்ளுதல். கீழ்க்கண்டவற்றில் ஒன்று பேரிடரை பொறுத்தமட்டில் முதன்மை மீட்பு குழு இல்லை.
விழு, மூடிக்கொள், பிடித்துக்கொள் என்பது எதற்காக ஒத்திகை? நிலநடுக்கம். தீ விபத்து ஏற்படும் போது நீங்கள் அழைக்கும் தொலைபேசி எண் 112. தீ விபத்தின் போது நீங்கள் அழைக்கும் தொலைபேசி எண் 112. விழு, மூடிக்கொள், பிடித்துக்கொள் என்பன எதற்கான ஒத்திகை? நிலநடுக்கம். கீழ்காணும் சொற்றொடர்களில் எது தவறு? கடல் நீர் பின்வாங்கி சென்றால் நீங்கள் உயரமான பகுதிகளை நோக்கி ஓடுங்கள் என்பது வெள்ளப்பெருக்குக்கான தயார் நிலை. கீழ்காணும் சொற்றொடர்கள் எது நிலநடுக்கத்தை எதிர்கொள்வதோடு தொடர்புடையது? காவல்துறை மற்றும் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம். கண்ணாடி ஜன்னல், வெளிக்கதவும் சுவர் மற்றும் எளிதில் விழக்கூடிய தொங்கும் மின் விளக்குகள் மற்றும் மரச்சாமான்கள் போன்றவற்றிலிருந்து விலகி இருக்கவும். இந்தியா அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு. இந்தியாவின் வடக்கு மேற்கு பரவல். இந்தியா அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு. 3214 கிலோமீட்டர். இந்தியாவின் தென்கோடி முனை கன்னியாகுமரி. இமயமலையின் கிழக்கு மேற்கு பரவல் 2500 கிலோமீட்டர். பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு கோசி. தக்கான பீடபூமியின் பரப்பளவு சதுர கிலோமீட்டர் ஆகும். 7,00,000 பரப்பளவு 7,00,000 சதுர கிலோமீட்டர் ஆகும். 3 பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி டேஷ் என அழைக்கப்படுகிறது. தீபகற்பகம். பாக் நீர்ச்சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா டேஷை இந்தியாவிடமிருந்து பிரிக்கிறது. ஸ்ரீலங்கா. தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் ஆனைமுடி. பழைய வண்டல் படிவுகளால் உருவாக சமவெளி பாங்கர். பழவேற்காடு ஏரி டேஷ் மாநிலங்களுக்கிடையே அமைந்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம். வானிலையியல் ஒரு டேஷ் அறிவியலாகும். வானிலை. நாம் பருத்தி ஆடைகளை காலத்தில் அணிகிறோம். கோடைக்காலம். கீழ்காணும் வாக்கியங்களை கருத்தில் கொண்டு கொடுக்கவற்றில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து செய்யவும். ஏ மற்றும் ஆர் இரண்டு கூற்றுகளும் காரணம் சரி. பின்வருவனவற்றை பொறுத்துக. சாங்போ பிரம்மபுத்திரா. யமுனை கங்கை ஆற்றின் துணை ஆறு. புதிய வண்டல் படிவுகள். காதர். காட்வின் ஆஸ்டின் இந்தியாவின் உயர்ந்த சிகரம். சோழமண்டல கடற்கரை. தென்கிழக்கு கடற்கரை சமவெளி. இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள். மேற்கத்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பெறும் பகுதி பஞ்சாப். கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு டேஷ் காற்றுகள் உதவுகின்றன. மாஞ்சாரல். ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு டேஷ் ஆகும். சம மழைக்கோடுகள். இந்தியாவின் காலநிலை டேஷாக பெயரிடப்பட்டுள்ளது. அயனமண்டலம் பருவக்காற்று காலநிலை. பருவக்காற்று காடுகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. இலையுதிர் காடுகள். இமயமலையின் 2400 கிலோமீட்டர் உயரத்திற்கு காணப்படும் காடுகள் ஆல்பைன் காடுகள். சேஷாசலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் ஆந்திர பிரதேசம். யுனெஸ்கோவின் உயிர்கோளம் பாதுகாப்பு பெட்டகத்தின் ஒரு அங்கமாக இல்லாதது கட்ச். பொருந்தாத விடையை தேர்வு செய்க. ஓதக்காடுகள் இதனை சுற்றி காணப்படுகின்றன. பாலைவனம். ஓதக்காடுகள் இதனை சுற்றி காண பாலைவனம். பொருந்தாத விடையை தேர்வு செய்க. கடலிலிருந்து மண். அச்சப்பரவல். உயரம். கடலமில தூரம். மண். சரியான கூற்றை அறிக. கூற்று சரி, காரணம் தவறு.
சரியான கூற்றை அறிக. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். பின்வருவனவற்றை பொறுத்துக. சுந்தரவனம், மேற்கு வங்காளம். உயிர் பண்ண சிறப்பு பகுதிகள்: இமயமலைகள். வடகிழக்கு பருவக்காற்று அக்டோபர் டிசம்பர். அயனமண்டல முட்புதர் காடு, பாலை மற்றும் அரை பாலைவன தாவரங்கள். கடலோர காடுகள், கடற்கரை காடுகள். இந்திய வேளாண்மை. டேஷ் மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது. செம்மண். எந்த நிறுவனம் இந்தியாவில் உள்ள மண் வகையை 8 பெரும் பிரிவுகளாக பிரித்துள்ளது? இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம். அணை பக்ரானங்கல் அணை. இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை பக்ரானங்கல் அணை. டேஷ் என்பது ஒரு வாணிப பயிர். பருத்தி. கரிசல் மண் டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது. பருத்தி மண். கரிசல் மண் பருத்தி மண் என அழைக்கப்படுகிறது. உலகிலேயே மிக நீளமான அணை ஹிராகுட் அணை. இந்தியாவில் 2016 படி அதிக நெல் விளையும் மாநிலம் மேற்கு வங்காளம். இந்தியாவின் தங்க இழைப்பயிர் என அழைக்கப்படுவது சணல். காபி அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலம் கர்நாடகா. பின்வருவனவற்றை பொறுத்துக. இந்தியாவின் சர்க்கரை உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார். காபி கர்நாடகா. பின்வருவனவற்றை பொறுத்துக. இந்தியாவின் சர்க்கரை உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார். இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார். காஃபி கர்நாடகா. டெகிரி அணை இந்தியாவின் உயரமான அணை. ஹிராகுட் தங்க புரட்சி. தோட்டக்கலை ஹிராகுட் மகாநதி. தோட்டக்கலை தங்க புரட்சி. இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள். மாங்கனீசு இவற்றில் பயன்படுத்தப்படுகிறது. எஃகு தயாரிப்பு. ஆந்த்ராக்சைட் நிலக்கரி கார்பன் அளவை கொண்டுள்ளது 80% -95%. பெட்ரோலியத்தில் உள்ள முக்கிய கனிமங்கள் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் கோயம்புத்தூர். இந்தியாவின் முதல் சணல் ஆலை நிறுவப்பட்ட இடம் கொல்கத்தா. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம் மகாராஷ்டிரம். சணல் கொல்கத்தா, அணுமின் நிலையம் மகாராஷ்டிரம். மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் வளம் சூரியன். புகழ்பெற்ற சிந்திரி உரத் தொழிலகம் அமைந்துள்ள மாநிலம் ஜார்க்கண்ட். சோட்டா நாகபுரி பீடபூமி பகுதியில் பொருளாதார வளர்ச்சிக்கு கருவாக இருப்பது கனிம படிவுகள். இந்திய கடற்கரை பகுதி இரும்பு எஃகு தொழிலகங்களுள் ஒன்று அமைந்துள்ள இடம் விசாகப்பட்டினம். இந்திய கடற்பகுதியில் இரும்பு எஃகு அமைந்துள்ள இடம் விசாகப்பட்டினம். பின்வருவனவற்றை பொறுத்துக. பாக்சைட்.
பாக்சைட், வானூர்தி, ஜிப்சம், சிமெண்ட், கருப்பு தங்கம், நிலக்கரி, இரும்புத்தாது, மேக்னடைட், மைக்கா, மின்சாதனப் பொருட்கள். இந்திய கடற்கரையின் பகுதி இரும்பு எஃகு தொழிற்சாலை ஒன்று அமைந்துள்ள இடம் விசாகப்பட்டினம். பாக்சைட், வானூர்தி, ஜிப்சம், சிமெண்ட், கருப்பு தங்கம், நிலக்கரி, இரும்புத்தாது, மேக்னடைட், மைக்கா, மின்சாதனப் பொருட்கள். மக்கள் இந்திய மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம். மக்கள் தொகையின் பல்வேறு அம்சங்கள் பற்றிய அறிவியல் பூர்வமான படிப்பு மக்களியல். (2011) ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அதிக கல்வியறிவு பெற்ற மாநிலம் கேரளா. மனிதவள மேம்பாடு மூலம் கணக்கிடப்படுகிறது. தனிநபர் குறியீடு. போக்குவரத்து நேரடியாக உற்பத்தியாளரையும் நுகர்வோரையும் இணைக்கிறது. சாலை. இந்தியாவில் தங்க நாற்கர நீளம் 5,846 கிலோமீட்டர். இந்திய உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து நீளமானது 14,500 கிலோமீட்டர். தேசிய தொலையுணர்வு மையம் அமைந்துள்ள இடம் ஐதராபாத். தேசிய தொலையுணர்வு மையம் ஐதராபாத். எளிதில் செல்ல முடியாத பகுதிகளுக்கு பயன்படும் போக்குவரத்து வான்வழி போக்குவரத்து. கீழ்கண்டவற்றில் எவை வானுலக ஊர்தி ஹெலிகாப்டர் தொடர்புடையது? பவன் ஹன்ஸ். இந்தியாவின் முக்கிய இறக்குமதி பொருள் பெட்ரோலியம். எல்லைப்புறச்சாலை ஐதராபாத். இன்சாட் செயற்கைக்கோள். மேசகான் கப்பல் கட்டும் தளம் மும்பை. புறநகர பரவல் நகரமயமாக்கலின் தாக்கம். கொங்கன் ரயில்வே 1990. தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள். தமிழ்நாட்டில் அச்சப்பரவல் முதல் வரை உள்ளது. 8°4' வடக்கு முதல் 13°35' வரை. தமிழ்நாட்டின் தீர்க்க பரவல் முதல் வரை உள்ளது. 76°18' கிலோமீட்டர் முதல் 80°20' கிலோமீட்டர் வரை. தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம் தொட்டபெட்டா. கீழ்கண்டவற்றில் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையாத கணவாய் எது? போர்க்காட். கீழ்கண்டவற்றில் அரபிக் கடலில் கலக்கும் ஆறு? பெரியார். தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் மாங்குரோவ் காடுகள் காணப்படும் மாவட்டம் எது? கடலூர். கீழ்கண்டவற்றில் அரபிக் கடலில் கலக்கும் ஆறு எது? பெரியார். கீழ்கண்டவற்றில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையாத கணவாய் எது? போர்க்காட். பின்னடையும் பருவக்காற்று ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்கிறது. வங்கக்கடல். கீழ்கண்டவற்றுள் மண் அரிப்பினால் அதிக அளவு பாதிக்கப்பட்ட மாவட்டம் ராமநாதபுரம்.
தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் தர்மபுரி. மண் அரிப்பினால் அளவு பாதிக்கப்பட்ட மாவட்டம் ராமநாதபுரம். தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் தர்மபுரி. நீலகிரி மற்றும் தர்மபுரி மாவட்டங்களுக்கிடையே காணப்படும் பீடபூமி கோயம்புத்தூர். கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதியில் உள்ள உயரமான சிகரம் டேஷ் ஆகும். சோலைக்கரடு. ஆற்று தீவன ஸ்ரீரங்கம் டேஷ் மற்றும் டேஷ் ஆறுகளுக்கிடையே அமைந்துள்ளது. காவிரி கொள்ளிடம். தேயிலை மற்றும் காபி செடிகள் பயிரிடுவதற்கு ஏற்ற மண் கரிசல் மண். டேஷ் தமிழ்நாட்டில் மாநில விலங்கு மற்றும் இது காணப்படும் இடம் நீலகிரி வரையாடு நீலகிரி மலை ஆகும். பின்வருவனவற்றை கருத்தில் கொண்டு சரியான தெரிவை தேர்வு செய்யவும். கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. பின்வருவனவற்றை பொறுத்துக. குளிர்காலம் டிசம்பர் பிப்ரவரி. கோடைக்காலம் மார்ச் மே. தென்மேற்கு பருவகாலம் ஜூன் செப்டம்பர். வடகிழக்கு பருவக்காற்று அக்டோபர் நவம்பர். மாஞ்சாரல் முன்பருவமழை. தமிழ்நாடு மானுட புவியியல். தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் டெல்டா காவிரி டெல்டா. தமிழ்நாட்டு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவுப் பயிர் சிறுதானியங்கள். தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் எனப்படுவது காவிரி டெல்டா. காவிரி டெல்டா. தமிழ்நாட்டு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவுப் பெயர் சிறுதானியங்கள். ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் எழுத்தறிவு சதவீதம் 80.33. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் மேட்டூர். தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்களின் எண்ணிக்கை 3 மற்றும் 15. தமிழ்நாட்டில் பொருளாதார வேளாண்மை துறையின் பங்கு டேஷ் சதவீதத்தை வகிக்கிறது 21% வகிக்கிறது. சாத்தனூர் அணை டேஷ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. தென்பெண்ணை. தென்பெண்ணை இந்தியாவின் பொது தனியார் கூட்டு நடவடிக்கையின் கீழ் உள்ள மொத்த சாலை திட்டங்களில் 20%க்கும் அதிகமாக பங்களிக்கும் தமிழ்நாடு டேஷ் இடத்தை பெற்றுள்ளது 2வது இடத்தை பெற்றுள்ளது. மும்பை மற்றும் டெல்லியை அடுத்த இந்தியாவின் 3வது பெரிய விமான நிலையம் டேஷ் ஆகும். சென்னை. இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி மதிப்புகளுக்கு இடையில் உள்ள வேறுபாடு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. வர்த்தக சமநிலை. கருத்தில் கொண்டு சரியான தெளிவை தேர்வு செய்யவும். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் ஆகும். பின்வருவொன்றை கருத்தில் கொண்டு சரியாக தெரிவை தேர்வு செய்யவும். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. பின்வருவனவற்றை பொறுத்துக. பாக்சைட் சேர்வராயன் மலை. ஜிப்சம் திருச்சிராப்பள்ளி. இரும்பு சேலம். சுண்ணாம்புக்கல் கோயம்புத்தூர். தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எண் 44.